உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஏனாதிமங்கலத்தில் ஏரலூர் மற்றும் இரட்டைவாய்க்கால் என 2 வாய்க்கால்கள் மூலம் 12 ஏரிகளுக்கும், ஆலங்கல், மரகதபுரம் மற்றும் கண்டபாக்கம் என 3 வாய்க்கால்கள் மூலம் 14 ஏரிகளுக்கு விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி. பழனி அவர்கள் இன்று காலை விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் புதிய நகர பேருந்து இயக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் 3 புதிய நடமாடும் கால்நடை அவசர ஊர்தியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருவெண்ணைநல்லூர் ஒன்றியம் ஏனாதிமங்கலத்தில் ஏரலூர், இரட்டைவாய்க்கால் என 2 வாய்க்கால்கள் மூலம் 12 ஏரிகளும் மற்றும் ஆழங்கல், கண்டம்பாக்கம் மற்றும் மரகதபுரம் என 3 வாய்க்கால்கள் மூலம் 14 என மொத்தம் 26 ஏரிகளுக்கும் வாய்க்கால்களில் பாசனத்திற்காக தண்ணீரை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எல்லிசித்திரம் அணைக்கட்டு கடந்த 2020ஆம் ஆண்டு கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு இடிந்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உத்தரவை பிறப்பித்து நிதி ஒதுக்கப்பட்டு இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. வெகு விரைவில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லிஸ் அணைக்கட்டினை முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் திறந்து வைக்க உள்ளனர். அதற்கு முன்னர் நீர்மட்டம் 5 அடியை தொட்டதை தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு நீர்ப்பாசன வசதி பெற தற்பொழுது இந்த அணையில் இருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 26 ஏரிகள் நீர் நிரம்ப பெற்று 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்படும் விவசாயிகள் பயனடைவார்கள். தடுப்பு அணையை சுற்றிலும் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்ட கோரிக்கையை அடுத்து தடுப்பு சுவர் அமைப்பதற்கான நடவடிக்கை நடைபெற்று வருகின்றது. காலையில் நவீன ரக பேருந்தை துவக்கி வைத்துள்ளோம். அதேபோல் கால்நடைத்துறை சார்பாக அனைத்து இடங்களுக்கும் கால்நடைக்கு சிகிச்சை அளிக்க செல்லும் அவசர ஊர்தியை துவக்கி வைத்துள்ளோம். இப்படி கால்நடைத்துறை, போக்குவரத்து துறை, வேளாண்மை துறை, நீர்வளத்துறை ஆகிய துறைகளை தமிழக முதலமைச்சர் பொறுத்தவரை அனைத்து துறைகளிலும் நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பணியாற்றி வருகின்றார். சென்னையில் நடைபெறும் F4 கார் பந்தயம் உலகத்தில் உள்ள அனைத்து ஓட்டுநர்களும் வருகை புரிந்து கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரம் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர், விவசாயத்திற்காக நீர் வழங்குகிற இந்த எல்லிஸ் அணைக்கட்டு இடிந்துவிட்டது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதை கட்ட வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகள் மக்கள் அளித்த கோரிக்கையின் அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் அவர்களும் அதற்கான உத்தரவை பிறப்பித்து இன்று அந்த அணை, புதிய அணை, பழசே சீர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் புதிய அணையை கட்டுவதற்கே தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அந்த புதிய அணையும் இன்று கட்டப்பட்டு நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் 1 மாத காலத்திலே அதை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். அதற்கு முன்னடியாக இப்பொழுது அந்த அணையினுடைய நீர்மட்ட அளவு 5 அடி இப்பொழுது 4.5 அடி நிரம்பிவிட்ட காரணத்தினால் உடனடியாக அந்த ஏரிகளுக்கு நீர்ப்பாய்ச்ச திறந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வாய்க்காலின் மூலமாக 12 ஏரிகள் நிரம்புகின்ற அளவிற்கு